எங்கள் அனாமிகா வீட்டில் இருக்கும்போது தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் நினச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக சாதிக்க ஆரம்பிச்சிடுவோமான்ற மாதிரியும், இந்த வீட்டில் முழுக்க முழுக்க என்னை நம்பி தான் எல்லாரும் இருக்கணுன்ற மாதிரி நான் கொண்டு வருவேன்ற மாதிரி இங்கே தன்னுடைய அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நேரம் பார்த்து விஜய் வர அப்படியே அனாமிகா பேசி சமாளிக்கிறாங்க. என்ன விஜய் என்னாச்சுன்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அனாமிகா விஜயை கொஞ்சம் கூட பக்கத்தில் நெருங்க கூட விட மாட்டாங்க. இதனால விஜய் ரொம்ப கஷ்டத்தோட அங்கேருந்து கிளம்பி வெளியிலையும் வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் தாத்தா பாட்டி வந்து எல்லாரையும் ஹாலுக்கு கூப்பிடுறாங்க. எல்லாருமே வர நம்ம வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை போயிட்டுருக்கு. எங்கள் அனாமிகா விஜயோட சாந்தி முகூர்த்தம் கூட சரியாக நடக்கலை. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஏதோ ஒரு திருஷ்டி இருக்கணும். அப்படி இல்லைன்னா இதுக்கு ஏதாவது ஒரு பூஜை பண்ணணும். அதனால் நானும் தாத்தாவும் ஒரு முடிவு பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. என்னது அப்படின்னு எங்கள் காயத்ரி கேட்க, அதுக்கு தாத்தா பாட்டி சொல்கிறாங்க, நம்ம பரிகார பூஜை சரிவர முடிக்கலைன்னு இப்போ தான் நம்ம சாமியாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்ப அந்த ஐயரும் நம்மக்கிட்ட விஷயத்த சொன்னார். அந்த பரிகார பூஜையை சரிவர முடிச்சே ஆகணும். அதனால் நம்ம வந்து எல்லாரும் கோவிலுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எல்லாரும் இப்போவே கிளம்பணுமான்னு சித்ரா தேவியும் கேட்க, ஆமாம் சித்ரா தேவி, ஏன் உனக்கு எதுவும் கஷ்டமா என்ன? வீட்டில் எதுவும் முக்கியமான வேலை இருக்கான்னு எங்க ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. நான் அப்படியெல்லாம் சொல்ல வரலக்கான்னு சொல்ல, பின்ன என்ன, அத்தை மாமா சொல்லிட்டாங்கன்னா அதை செய்ய வேண்டியதான், கிளம்புங்க எல்லாரும் போகலான்னு சொல்கிறாங்க. இவங்க கிட்ட ஒரு வார்த்தை எதிர்த்து பேசிட முடியாதே, அப்படியே ஏதாவது பேசி நம்மளை அடைக்கிடுவாங்க நினச்சிங்க சித்ரா தேவியும் உள்ளே போய் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா இவர் திடீர்னு நம்மளை எல்லாரையும் பரிகார பூஜைன்னு சொல்லி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொல்ல, ஆமாண்டா, நம்ம குடும்பத்தில் தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நடக்குது. இன்னமும் இந்த பற்றின விஷயத்தை பற்றி ரெண்டு பேரும் பேசாமல் இருக்காங்களேன்னு இன்னைக்கு காலையில் தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் ஐயருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை கேட்டு பரிகார பூஜை நடத்தியே ஆகணும்னு சொல்லிட்டாரு. சரி வா போகலாம், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் அனாமிகாவை விஜய் கிட்ட கோயிலுக்கு போயே தான் ஆகணுமா? ஏற்கனவே நம்ம கல்யாணத்தில் 1008 தடங்கள், இதுக்கெல்லாம் பரிகார பூஜைன்னு சொல்லி எனக்கு வெறுத்து போச்சு விஜய். இன்றைக்கும் போய் பரிகார பூஜைன்னு போய் நிற்கணுமா என்னன்னு சொல்ல, எல்லாம் நம்ம நல்லதுக்காக தானே, நம்ம குடும்பம் நல்லதுக்காக தானே, எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரி என்னமோ போ, ஆனால் இன்றைக்கி வந்து எதுவும் பரிகாரம்லாம் செய்ய சொன்னாங்கன்னா என்னால் முடியாது சொல்ல, இங்கே தாத்தா பாட்டி சொன்னால் செஞ்சுதான் ஆகணும். என்னாலன்னு இல்லை, உன்னாலையும் தடுக்க கூட முடியாதுன்னு சொல்கிறாங்க. முடியும் விஜய், அதுக்கான நேரம் காலம் கூடி வரும். சீக்கிரமாக என் கைக்கு அது வரும். அன்னைக்கு தெரியும் நான் யாருன்னு. அன்னைக்கு நீ என்னை பற்றி புரிஞ்சுப்பண்ணு. இங்கே மனசுல நினச்சிட்டு இருக்க, என்ன யோசனையில இருந்துகிட்டு இருக்க? எல்லாரும் ரெடியாகி கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேர் மட்டும்தான் போகணும், வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு எல்லாருமே கிளம்பி இங்கே கோவிலுக்கு போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போன சூர்யாவையும் நேராக கோவிலுக்கு வர சொல்லிடுறாங்க. நேராக எல்லாருமே கோவிலுக்கு போக அங்கே வந்து பரிகார பூஜையை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்கள் எல்லாத்தையுமே எங்கள் தாத்தா பாட்டி வாங்கிட்டு போகிறாங்க. நடந்த பிரச்சனைகள் எல்லாமே குடும்பத்தில் சரியாகணும். காயத்ரி ராஜலக்ஷ்மி முன்ன மாதிரி சந்தோஷமாக இந்த வீட்டில் நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்கணும். அதே போல் சூர்யா மகா 2 பேரும் சந்தோஷமாக வாழ்க்கையை ஏற்று நடத்தணும். ஐஸ்வர்யாவுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும். அனாமிகாவுக்கும் இங்கே விஜய்க்கும் இடையில இருக்க, அதாவது நடக்க முடியாமல் போன அந்த சாந்தி முகூர்த்தம் நல்லபடியாக நடக்கணும்னு இப்படி பல வேண்டுதல்களை முன் வச்சு கோரிக்கையாக இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் பாட்டியும் மனசுக்குள்ளேயே வேண்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு ஐயர் வர, ஐயர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ரெடி, பூஜைக்கான எல்லா பொருட்களும் ரெடின்னு சொல்ல, சரி எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, நான் என்ன கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னா ஐயரும் சொல்கிறாரு. ஐயரும் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு இங்கே கூப்பிடுறாரு. கூப்பிட்ட பிறகு எல்லாருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போன பிறகு எல்லாரும் ஆளுக்கு ஒரு விளக்கேற்றணும்னு சொல்கிறாங்க. அவர் சொன்னது போல் எல்லாமே சாமிக்கு கடவுளுக்கு விளக்கேற்றி வச்சுட்டு வராங்க. இந்த பூஜை நல்லபடியாக முடிஞ்ச மாதிரி அடுத்தடுத்த பூஜைகளும் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கோங்கன்னு சொல்ல, அடுத்த பூஜையை எங்கள் அனாமிகாவும் இங்கே விஜயும் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அனாமிகா, என்னது இப்போதும் நான் தான் பண்ணணுமான்னு எங்கள் தாத்தா பாட்டியை கேட்குறாங்க. ஆமாம், ஐயரே சொல்கிறாருல்லம்மா, உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பூஜை. ஏற்கனவே இதே பூஜையை கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அந்த பூஜையில் நல்லா தான் நான் பண்ணினீங்க, ஆனால் அந்த பூஜை சரிவர செயல்படலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக திரும்பவும் அதே பூஜையை தான் வச்சுருக்காங்கன்னு சொல்ல, என்ன பூஜை தாத்தான்னு எங்கள் விஜயம் கேட்குறாங்க. அதுக்கு தாத்தா பாட்டி சொல்கிறாங்க, அதான்ப்பா அன்னைக்கு இளநீர் தண்ணீரில் விளக்கேற்றுனீங்க இல்லையா, அந்த பூஜை தான்னு சொல்ல, அது ரொம்ப கஷ்டமாச்சு. ஏற்கனவே 2-3 தடவை ட்ரை பண்ணி லாஸ்ட்டாக தானே எரிஞ்சுது அப்படின்ற மாதிரி எங்கள் விஜய் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அன்னைக்கு கோடீஸ்வரி பண்ண விஷயத்தால தான் விஷயமே நடந்தது. இது தெரியாத எங்கள் அனாமிகாவும் விஜயும் இன்றைக்கும் நம்ம ஏற்றிடலான்ற ஒரு நம்பிக்கையில இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ தான் வந்து என்ன நடக்க போகுதுன்னா, அனாமிகா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கோவிலை வந்து சுற்றி வந்துட்டு இருக்கப்ப தான் ஏற்கனவே அந்த இளநீரில் யாரோ ஒருத்தவங்க எண்ணெயை கலந்து வச்சுட்டாங்க. அதனால தான் அந்த பூஜையில் அவங்க வந்துட்டு சரிவர அந்த பூஜையை பண்ணவும் முடிஞ்சுதுன்னு இப்படி 2 ஐயர் பேசிக்கிட்டு இருக்க அந்த அனாமிகா கேட்டுறாங்க. அப்படி யார் அன்னைக்கு அதில் எண்ணெயை கலந்து வச்சுருப்பா? கண்டிப்பாக நமக்கு எதிரியாக இருக்கிறவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க. நமக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் அப்படிப்பட்ட வேலையை பார்த்துருக்கணும்.
அப்படின்னா அன்னைக்கு நம்ம அந்த விளக்கை எரிய வைக்கும்போது எரிஞ்சது அதனால தானா? சரி, யார் பண்ணாங்கன்றத நம்ம அப்புறம் கண்டுபிடிக்கலாம். இப்பவும் அதே மாதிரி பண்ணினா தானே நம்ம இந்த பூஜையை சரிவர பண்ணி முடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இங்கே இது தடங்களாகவே முடிஞ்சிட்ருக்க பாட்டி தாத்தாவுக்கு அப்புறம் நம்ம ஜாதகத்தில் பண்ண குளறுபடி தெரிய வந்துடுமே, இதனால வீட்டில் பெரிய பிரச்சனை வருமே நினச்சிட்டு அனாமிகா யோசனையில் இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. அதை செஞ்சு முடிச்சுட்டு இங்கே நல்லபடியாக வந்து நல்ல பொண்ணாக நின்றுட்டுருக்காங்க. என்னம்மா அனாமிகா, பூஜை ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே கேட்க, விஜயும் சரிங்க தாத்தா, அன்னைக்கு தான் நம்ம நல்லபடியாக முடிச்சிட்டோமே, இன்றைக்கும் அதை சரிவர பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. எங்கள் தாத்தா பாட்டியும் சொன்னதை கேட்டுட்டு சரி ஆரம்பிங்க ஐயரே அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் வந்துட்டு ஒரு இளநீ எடுத்துகிட்டு வராரு. அதை வந்து இங்கே உடச்சிருக்க இளநியை தான் எடுத்துகிட்டு வராரு. அதை வந்து இங்கே ஊற்ற வர நேரத்தில் அப்போ ஐயருக்கு ஒரு யோசனை தோணுது. ஏற்கனவே இது மாதிரி யாரோ பண்ணாங்க, அது வேற இங்கே கேமராவில் நல்லாவே ரெக்கார்ட் ஆயிருந்தது. அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அதை இவங்கக்கிட்ட இப்போ சொன்னோம்னா சொல்லலாமா வேணாமான்னு யோசனையில் இருக்க, இதை வந்து எங்கள் தாத்தா பாட்டி என்ன ஐயரே என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து அப்படின்னு இழுத்துட்ருக்கேன். ஐயரே நீங்கள் ஊற்றுங்க, நாங்கள் பூஜையை நல்லபடியாக முடிக்கிறோன்னு எங்கள் அனாமிகா சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடந்திருக்கும். இந்த நேரத்தில் போய் இவர் என்ன யோசனையில் இருக்காரே அப்படின்னு இங்கே அனாமிகா வேற யோசிக்கிறாங்க. இல்லை இல்லை, இது வேணாம், நான் வேற இளநீ கொண்டு வரேன்னு சொல்லி அவர் கையில் வச்சிருந்த அந்த இளநியை தூக்கி போட்டுட்டு மறுபடி புதுசாக ஒரு இளநியை எடுத்துகிட்டு வராரு. அதை எல்லாருக்கும் முன்னாடியுமே வெட்டுறாங்க. இப்போ இதை தான் நான் ஊற்ற போகிறேன்னு சொன்ன உடனே அனாமிகா கேட்குறாங்க, ஏன் ஐயரே என்னாச்சு அப்படின்னு கேட்க, அது இல்லைம்மா, ஏற்கனவே வேறொரு தம்பதிகளுக்கு நடந்த குளறுபடி நினச்சேன், அது போல் இங்கே எதுவும் நடந்துடக்கூடாது இல்லையா, அதனால தான் சொல்கிற நேரத்தில் இன்னொரு ஐயர் ஓடி வராரு. ஓடி வந்து எங்கள் அந்த ஐயர்கிட்ட சொல்கிறாரு, நல்ல வேலை சாமி, நீங்கள் இதை தூக்கி வீசுனீங்க, அப்படி இல்லைன்னா இந்நேரம் இதில் இருக்க எண்ணெய் மூலமாக தான் இந்த விளக்கே எரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு. என்ன திரும்பவும் இதே தவறு எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க, வேறு யாரும் இல்லை, நாங்கள் இதில் எண்ணெய் ஊற்றுனது யாருன்னு கையும் களவுமா இப்போ நாங்கள் பிடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. இவங்க தான் அன்னைக்கும் இதில் எண்ணெய் ஊற்றுனதான்னு சொல்ல, அது வேற ஒரு அம்மா, முகம் சரியாக தெரியலை, சரியாக ரெக்கார்டும் ஆகலை, அதனால் அது யாருன்னு எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, ஆனால் இன்றைக்கி இதில் எண்ணெய் ஊற்றுனது யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்ல, எங்கள் தாத்தா பாட்டி என்ன நடக்குதுங்க, எங்களுக்கு எதுவுமே புரியலையே, என்னென்னு சொல்லுங்க ஐயரேன்னு சொல்கிறாங்க. நடந்த விவரங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இது மாதிரி இந்த விளக்கு கண்டிப்பாக இளநீல எரிகிறது ரொம்ப கஷ்டம். அப்படி எரிஞ்சிட்டுனா அவங்கள விட பாக்கியசாலி யாருமே கிடையாது. அப்படி தான் அன்னைக்கு அந்த ஒரு விஷயம் நடந்ததுன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்க்க போனதுக்கு பிறகு தானே தெரிஞ்சுது அதில் யாரும் எண்ணெயை ஊற்றிருக்காங்கன்னு. இப்போவும் அதே சம்பவம் இங்கே நீங்கள் வர நேரத்தில் தான் நடக்குது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இந்த வந்து பரிகாரத்தை பண்ண முடியாமல் போயிருக்காங்க. இவங்க பண்ணிட்டாங்களேன்ற ஒரு சந்தோஷத்தில் நாங்கள் இருந்தோம். ஆனால் இப்போதுக்கப்புறம் தானே தெரியுதுன்னு சொல்லி அங்கே கையும் களவுமா பிடிப்பட்ட எங்கள் அனாமிகாவோட அம்மாவையும் அப்பாவையும் கொண்டு வந்து நிறுத்த, இதை பார்த்து எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகுது. நீங்களா அப்படின்னு இங்கே வந்திருக்கவங்க எல்லாரும் கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் எதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்னு எங்கள் சூர்யா கேட்க, இங்கே ரெண்டு பேரும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே ஐயர் சொல்கிறாங்க, தான் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எந்த எல்லைக்கும் போகக்கூடிய அம்மா அப்பாவாக இருப்பாங்க போல். பொண்ணு மேலே பாசம் இருக்கலாம், ஆனால் அதுக்காக பரிகார பூஜையிலலாம் இப்படி குளறுபடி பண்ணுனா கண்டிப்பாக அது உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை தானே பாதிக்கும்னு ஐயரே சொல்கிறாங்க. இதை கேட்டீங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே, நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, உங்ககிட்ட நாங்கள் இந்த விஷயத்த சொல்லக்கூட இல்லை. அனாமிகா, நீ தான் இந்த விஷயத்த சொன்னியான்னு சொல்ல, இங்கே விஜய்க்கு அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அந்த விஷயம் ஞாபகம் வருது. ஆமாம்மா அனாமிகா, அடிக்கடி அவங்க அம்மாட்ட பேசிட்டு தான் இருப்பா, நீ தானே சொல்லியிருப்பேன், எனக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறாங்க. அது வந்து விஜய்னு எழுதிட்டு இருக்க நேரத்தில் உடனே சொல்கிறாங்க அவங்க அவளை அம்மா அப்பாவும், இங்கே அனாமிகா நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே சொல்ல, நாங்களும் அதுக்காக தானே இந்த பூஜையை ஏற்பாடு பண்ணணும், இந்த பூஜையில் இப்படி நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்கிறாங்க. சரி, நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு, இந்த இளநியை வெட்டி இது மூலமாக விளக்கேற்றலாமான்னு பார்க்கலான்னு சொல்லி அந்த இளநியை வெட்டி ஊற்றுறாங்க. இங்கே ரெண்டு பேருமே பற்ற வச்சு பார்க்குறாங்க. அந்த இளநியில் இருக்கிற தண்ணீரால் அது எரியவே மாட்டுது. இப்போ என்ன சாமி பண்ணுறதுன்னு கேட்க, இது எரிஞ்சாதான் அபூர்வம், எரியாத பட்சத்தில் ரொம்ப கஷ்டம்தான், அதுக்கு அவங்க மாற்று பரிகாரம் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போது எல்லாருமே அந்த இடத்துலேருந்து கிளம்பி அங்கே மெயினான ஏரியா அந்த சாமியை கும்பிட்றதுக்கு போகிறாங்க. அப்போது நின்றுட்டுருக்க சூர்யாவும் மகாவும், நம்ம வேணால் பெட் வச்சுக்கலாமா, இது எரிஞ்சிட்டான்னு நம்ம பார்க்கலாமான்னு சொல்கிறாங்க.
அது எப்படி எரியும்? தண்ணியிலலாம் எரியாது. விளையாடாத, வா போகலான்னு சொல்கிறாங்க. உங்களால் முடியாது, அதுக்காக தானே இப்படி என்கிட்ட பேசுகிறீங்கன்னு சொல்ல. என்னால் முடியாதா? அது யாராலையுமே முடியாதுதான் அப்படின்னு சொல்ல. உங்களால் ஒரு தடவை கூட முயற்சி பண்ணி பார்க்க முடியாதான்னு சொல்லி கிண்டல் பண்ணுற மாதிரி மகா பேசுகிறதுனால வேறு வழி இல்லாமல் இங்கே சூர்யாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் வா ஏற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விளக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. இதை அங்கே நிற்கிற தாத்தா பாட்டி கவனிக்கிறாங்க. அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ராஜலக்ஷ்மி பக்கத்தில் இருக்க எல்லாரையுமே அங்கே காட்டி விட மகாவும் சூர்யாவும் அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயமும் இனிமேல் நடக்காமல் அவங்க வாழ்க்கை தள்ளி போய்கிட்டே இருக்குது. அதுக்கேற்றது போல் இங்கே அந்த பரிகார பூஜை சிறப்பாக முடிக்கிற மாதிரி மகாவும் சூர்யாவும் அங்கே நின்று அந்த விளக்கை பற்ற வைக்கிறாங்க. முதல் தடவை இல்லை, இரண்டாவது தடவை பற்ற வைக்கும் பொழுது அந்த விளக்கு நல்லா எரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்க இதமா தூரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்க ஐயருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இத்தனை நாள் இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட விளக்கை யாரும் ஏற்றுனது கிடையாது. ஏன் உங்கள் வீட்டு புதுசாக வந்த மறைமுக பொண்ணாலே ஏற்ற முடியல. ஆனால் எங்கள் மகாவும் சூர்யாவும் பண்ணியிருக்க வேலை கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இந்த விளக்கை ஏற்றினதுக்கான பாக்கியம் கண்டிப்பாக இந்த பொண்ணையும் பையனையும் சேரும். இந்த பாக்கியசாலியும் இவங்களும் கூட அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க. முதல்ல அவங்களுக்கு இங்கே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஐயரும் கூப்பிடுற சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இங்கே எல்லாருமே மகாவை சூர்யாவையும் கூப்பிட தாத்தா பக்கத்தில் வரவங்க, நான் நினச்சி கூட பார்க்கல தாத்தா அது எரியும்னு சொல்ல, அது யார் யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமோ அது தாண்டா கிடைக்கும். கடவுளுடைய அருள் உங்கள் ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக எப்பொழுதும் இருக்குன்னு எங்கள் தாத்தா பாட்டி சந்தோஷப்பட அனாமிகா உயிரெறிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. அனாமிகாவோட அம்மா அப்பாவுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கலை. இதெல்லாம் நின்றுட்டுருக்க நேரத்தில் மாற்று பரிகாரம் செய்யணும்னு சொன்னீங்களே, என்ன சாமி அதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஐயா சொல்கிறாங்க, முதல் 3 பரிகாரத்தை நல்லபடியாக முடிக்கணும். இந்த 2வது பரிகாரத்தில் தடங்கள் ஏற்பட்டதுனால இந்த தடங்களை சரி பண்ணணும்னு 3 பரிகாரம் இப்போ இந்த பொண்ணுக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த பொண்ணை தவிர வேறு யாரும் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி என்னவா இருக்கும்னு இங்கே அனாமிகா வியந்து பார்த்துட்ருக்கேன். சாமி சொல்கிறாங்க, முதல் ஒன்று இந்த கோவிலை சுற்றி அங்க பிரதட்சிணம் பண்ணணும். 2வது இங்கே பூக்குழி போட்டது அந்த பூக்குழியை மிதித்து வரணும். 3வது கையில் தீச்சட்டி ஏந்தி மஞ்சள் புடவை அணிஞ்சு இந்த கோயில் பிரகாரத்தை 3 தடவை சுற்றணும்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அனாமிகாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. சின்னதாக தீப்பட்டா கூட அலறி சத்தம் போடுற அனாமிகா இங்கே இதை எப்படி நிறைவேற்ற போகிறாங்கன்றதா தெரியல. அங்கே அவங்க அம்மா வேற புலம்புறாங்க. அனாமிகாவால் இவ்வளோ கடினமான பரிகாரத்தை செய்ய முடியாதுன்னு சொல்ல பாட்டியும் அவங்க தாத்தாவும் சொல்கிறாங்க, நீங்களே இப்படி சொல்லிட்டீங்கன்னா அனாமிகாவுடைய மனசில் அதுதான் பதியும். தயவு செஞ்சு அவள் முன்னாடி இப்படி பேசாமல் உன்னால் முடியும்னு அவளுக்கு எடுத்து சொல்லுங்க. அவளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல, அதுவும் நீங்கள் பண்ண தப்புக்காக தான் இப்போ இந்த பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அனாமிகாவால் இதுலேருந்து தப்பிக்க முடியல. விஜயை பார்க்குறாங்க. விஜய் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் வேறு வழி இல்லை. நீயும் அம்மாவும் பண்ண தப்புக்கு சரியான தண்டனையாக இந்த கடவுளே கொடுத்த மாதிரி தான் இருக்குன்னு எங்கள் அனாமிகாவை பற்றின எண்ணம் விஜயோட மனசில் ஓடிட்டுருக்கேன். இங்கே சூர்யாவும் மகாவும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க பிடிக்காம வெறுப்பிலே நின்றுட்டுருக்காங்க. அந்த வெறுப்பில் நின்றுட்டுருக்க அனாமிகா கையிலேயே கொண்டு தீச்சட்டியும் கொடுத்துட்றாங்க. இப்போது அதையும் தாங்க முடியாமல் வலியையும் பொறுக்க முடியாமல் இப்போ இந்த 3 தடவை சுற்றி வர்றது எப்படின்னு தெரியாமல் போயிட்டுருக்காங்க. இதை வேற கையிலேருந்து கீழே போட்டுட்டா திரும்ப நமக்கு இதை மாற்று பரிகாரம்னு சொல்லி வேறு யாராவது கஷ்டமாக கொடுத்துருவாங்களோன்ற ஒரு பயமும் இங்கே அனாமிகாவுடைய மனசில் ஓடிட்டுருக்கு. அதனால் வேறு வழி இல்லாமல் அவங்க அந்த கஷ்டத்தையும் தாண்டி நடந்து போயிட்டுருக்காங்க. எப்பயுமே சித்ரா தேவிக்கு மற்றவங்களுடைய கஷ்டத்தில் குளிர் காய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். சொல்லவே வேணாம், இப்போ அனாமிகாவுக்கு இந்த மாதிரி நடக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. எப்போ இன்னொரு பிரச்சனையில் அவங்க மாட்ட போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் மற்றவங்களுக்கு நல்லது நினச்சா நல்லது நடக்கும். இங்கே மகாவுக்கும் சூர்யாவுக்கும் குடும்பத்துக்கே கெட்டது நினச்ச அனாமிகாவுக்கு அவங்களுக்கு தான் கஷ்டத்தை கடவுள் திரும்ப திரும்ப கொடுத்துட்ருக்காரு.